சோழவளநாட்டு மேன்மழநாடு மண்ணுலகிற்கு அருங்கலம் போன்றது. அது மங்கலமாகியது திருமங்கலம் என்ற மூதூர். அம்மூதூரில் வாழும் பெருங்குடிகளுள் ஒன்றாகிய ஆயர் குலத்தின் குலவிளக்கு போல ஆனாயர் என்ற பெரியார் அவதரித்தார். அவர் தூய திருநீற்றினை விரும்பும் திருத்தொண்டில் நின்றவர். மனம், மொழி, மெய் என்ற முக்கரணங்களாலும் சிவபெருமான் திருவடிகளை அல்லாது வேறு ஒன்றினையும் பேணாதவர். குலத்தொழிலாகிய பசுக்காத்தலை செய்பவர். பசுக்களைச் சேர்த்து அகன்ற புல்வெளியிற் கொண்டு சென்று அச்சமும் நோயும் அணுகாமற் காத்து அவை விரும்பிய நல்ல புல்லும் நன்னீரும் ஊட்டி பெருகுமாறு காத்து வருவார். ஏவலாளர்கள் அவர் எண்ணிய வண்ணம் பணிவிடை செய்பவர். தாம் பசுக்களை மேயவிட்டு புல்லாங்குழலிலே பெருமானரது அஞ்செழுத்தை பொருளாக கொண்ட கீதமிசைத்து இன்புற்றிருபவர். இப்படி நியதியாக ஒழுகுபவர் ஒரு நாள் தமது குடுமியிற் கண்ணி 5 செருகி நறுவிலி புனைந்து கருஞ்சுருளின் புறங்காட்டி வெண்காந்த பசிய இலைச்சுருளிற் செங்காந்தட் பூவினை வைத்து காதில் அணிந்து கண்டோர் மனம் கவர திருநெற்றியில் திருநீற்றினை ஒளிபெறச் சாத்தி அதனை திருமேனியிலும் மார்பிலும் பூசி முல்லை மாலை அணிந்து இடையில் மரபுரி உடுத்து திருவடியில் செருப்பு பூண்டு கையினில் மென்கோலும் வேங்குழலும் விளங்க கொண்டு கோவலரும் ஆவினமும் சூழ பசுக்காக்கச் சென்றார். சென்ற அவர் அங்கு மாலை தொடுத்தது போன்ற பூங்கொத்துக்களும் புரிசடை போல் தொங்கும் கனிகளும் நிறைந்த ஒரு கொன்றையினை கண்டார். அது மனத்துள்ளே எப்பொழுதும் கண்டுகொண்டிருந்த கொன்றை மாலை சூடிய சிவபெருமானை போல அவருக்கு தோன்றிற்று. தோன்றவே அதனை எதிர்நோக்கி நின்று உருகினார். ஒன்றுபட்ட சிந்தையில் ஊன்றிய அன்பு தம்மை உடையவர்பால் மடைதிறந்த நீர்போல் பெறுகிறது. அன்பு உள்ளூரி பொங்கிய அமுத இசைக்குழல் ஓசையில் சிவபெருமானது திருவைந்தெழுத்தினையும் உள்ளுரையாக அமைத்து எல்லா உயிர்களும் எலும்பும் கரையும்படி வாசிக்கத் தொடங்கினார். அது கற்பக பூந்தேனும் தேவாவமுதமும் கலந்து வார்ப்பது போல எல்லா உயிர்களுக்குள்ளும் புகுந்து உருக்கிற்று. மடிமுட்டி பால் குடித்து நின்ற பசுக்கன்றுகள் பால் நுரையுடன் அவர் பக்கத்தில் வந்து கூடின. எருது கூட்டங்களும் காட்டுவிலங்குகளும் இசைவயப்பட்டு தம் உணவு மறந்து மயிர்ச்சிலித்து வந்து சேர்ந்தன. ஆடும் மயிலினமும் மட்டைய பறவை இனமும் தம்மை மறந்து நிறைந்த உள்ளமோடு பறந்து வந்தணைந்தன வந்து சேர்ந்தன. ஏவல்புரி கோவலரும் தமது தொழில் செய்வதை மறந்து நின்றனர். ஏத்தலினால் பாம்பும் மயிலும் சிங்கமும் யானையும் புலியும் மானும் என்றித் திறத்தனவாகிய உயிர்வகைகள் தத்தமது பகைமையை மறந்து ஒன்று சேர்ந்து வந்து கூடின. காற்றும் அசையா மரமும் சலியா மலைவீழ் அருவிகளும் காட்டாரும் பாய்ந்தோடா வான்முகிலும் ஆழ்கடலும் அசையா இவ்வாறு நிற்பனவும் இயங்குவனவும் ஆகிய எல்லாம் இசைமயமாகி ஐம்புலனும் அந்த கரணமும் ஒன்றாயின. ஆனாயர் இசைத்த குழலிசையானது வையத்தை நிறைத்தது வானத்தையும் தன் வசமாக்கிற்று. இதற்கெல்லாம் மேலாக இறைவரது திருச்செவியின் அருகணையவும் பெறுகிறது. சிவபெருமான் இடப வாகனத்தின் மேல் உமையம்மையாருடன் எழுந்தருளி எதிர் நின்று காட்சி தந்தனர். அக்குழல் வாசனையே என்றும் கேட்பதற்கு இன்னின்ற நிலையே பூமழை பொழிய முனிவர்கள் துதிக்க குரல் வாசித்து கொண்டே அந்நின்ற நிலையோடு ஆனாயநாயனார் அரணாரின் அருகு அணைந்தார்.